அப்படிங்கிறது அப்பாவுக்கு தெரியாது. இது ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறது எனக்கு இதுவரையுமே ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பக்கமாக பொண்ணுலாம் பார்க்க ஆரம்பித்தார். சரி பொண்ணுலாம் பார்க்குறாரு, கல்யாணம் பண்ணி வச்சுருவாருன்னு பார்த்தா கடைசியாக அவர் போயிட்டார். ஸோ அவர் ஆசீர்வாதத்தில் நல்ல ஒரு விஷயம் நடக்கும், நீ சினிமாலேயும் வருவா, நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். போகும்போது நீ பார்த்துக்கிட்டா வாழ்க்கையை அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். ஸோ அவர் சொன்ன மாதிரியே அவர் இறந்து கரெக்டாக 80வது நாள் எனக்கு வந்து சிவகார்த்திகேயன் படத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, டான் படத்தில் அப்புறம் நடிச்சிட்ருக்கேன். சிவானா கூட ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். காமெடி சீன் இப்போ தான் ஒரு 2-3 நாள் ஷூட் முடிஞ்சிச்சு சென்னையில். ஸோ இன்னும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட ஆசீர்வாதம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து இன்னும் எனக்கு நிறைய படம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவ்வளோ தான் நான் வளர்ந்ததுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், என்னோட ஹார்ட் ஒர்க் தான். நம்ம விடாமல் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் பிகினிங்கில் சீசன்ஸ் 5, 6 வந்தப்போ நான் எலிமினேட் பண்ணி